ஓகே. பிரைஸ் லார்ட் சிஸ்டர்ஸ். கடவுளுக்கு நன்றி. நம்ம ஒரு சின்ன கண்களை மூடி ஒரு சின்ன ஜெபம் ஒப்பு கொடுத்து ஆரம்பிக்கலாம் சிஸ்டர்ஸ். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு கோடான கொடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த அருமையான மதிய வேலைக்காக நன்றி. இதோ விங்ஸ் ஆஃப் ஃபயர் வழியாக எங்கள் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்து வந்திருக்கிறீரப்பா, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இதோ இந்த இறை செய்தி பகிர்வை கொடுக்க என் அன்பு தகப்பன் நீர் எனக்கு கிருபை பாராட்டினதற்காக நன்றி ஆண்டவரே. என்னை முழுவதுமாக உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை உம்முடைய இரத்தத்தால் கழுவி பரிசுத்தப்படுத்தும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. என் உடல் பொருள் ஆவி ஆன்மா அனைத்தையும் உடைய பாதத்தில் நான் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, நீர் என்ன கொடுக்க விரும்புகிறீரோ, பிள்ளைகளுக்கு என்ன மன்னாவை தர விரும்புகிறீரோ ஆண்டவரே, அதை சரியான விதத்தில் அவர்களை கொண்டு போய் சேர்க்க இதோ ஆண்டவரே என் நாவிலிருந்து நீர் பேச போவதற்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. தீயவன் என்ன தடைகளை கொண்டு வர நினைத்திருந்தாலும் அவைகள் அனைத்தையும் இயேசுவின் நாமத்தினால் சுட்டெரித்து சாம்பல் ஆக்குகிறேன். பரிசுத்த ஆவியானவரை முற்றிலும் ஆளுகை செய்து வழிநடத்துவதற்காக நான் உமக்கு நன்றி கூறுகிறேன். எல்லா துதியும் கனமும் மகிமையும் என் அன்பர் இயேசு வழியாக தூய ஆவியானவரின் ஐக்கியத்தோடு தந்தையாம் கடவுளுக்கு அர்ப்பணித்து செபிக்கிறேன். எங்கள் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். பிரைஸ் லார்ட் சிஸ்டர்ஸ். பிரைஸ் லார்ட். இன்னைக்கு வந்துட்டு நான் வந்துட்டு பல தலைப்புகள் நான் நிறைய மெசேஜ் கேட்குறப்ப எனக்கு ஆவியானவர் வந்துட்டு இந்த ஒரு மெசேஜை கொடுக்கணும் அப்படின்ட்டு எனக்குள்ள ஒரு தூண்டுதல் வந்ததை நான் உணர்ந்தேன். எனக்கு ஒரு ஆசிலேஷனாக இருந்தது. சரி பரவாயில்ல, இது நெக்ஸ்ட் டைம் ஆனால் நம்ம ஸ்பிரிச்சுவல் எல்டர்கிட்ட கேட்டுட்டு எந்த டாப்பிக்கில் பேசலாம் அப்படின்ட்டு கேட்டுக்கலான்னு அப்படி ஒரு உந்துதல் எனக்கு இருந்தது. அதனால இந்த டைம் வந்துட்டு ஆத்ம ரட்சிப்பு எப்படி நடைபெறுகிறது, அதாவது அதை வந்துட்டு நான் கொஞ்சம் அப்படி மாற்றி ஆன்ம மீட்பும் நற்செய்தி பணியாளர்களின் மனநிலையும் அப்படின்ற தலைப்புல உங்ககிட்ட நற்செய்தி பகிர ஆண்டவர் எனக்கு இந்த கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி சொல்றேன். இப்போ நம்ம கத்தோலிக்க திருச்சபையில ஆத்ம ரட்சிப்பு, ஆத்ம அறுவடை செய்வது, அதை பத்தி நம்மள யாருமே அதை சொல்லி கொடுக்கறதும் இல்லை, நம்ம திருச்சபையில நம்ம செய்யறதும் கிடையாது. ஆனா வந்துட்டு பிரிவினை சகோதர சகோதரிகள் வந்துட்டு நான் பார்க்குற வரைக்கும் ரொம்ப நல்லாவே இந்த ஆத்ம ரட்சிப்பை ரொம்ப சூப்பரா பண்ணின்னு இருக்காங்க அவங்க. ஏன்னா நம்ம கத்தோலிக்க திருச்சபைக்கே வந்து நம்ம கத்தோலிக்க மக்களையே ஆதாயப்படுத்தி அவங்க திருச்சபைக்கு கொண்டு போறத நிறைய பார்த்துட்டேன் நான். எங்க சர்ச்லேயே பாரிஷ்லேயே அது நடந்திருக்கு. அதனால இந்த ஆத்ம ரட்சிப்பை குறித்து நம்ம நிச்சயமா ஒரு அவேர்னஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை குறித்து தான் உங்களோட பகிர நான் வந்திருக்கிறேன். தேங்க்யூ சிஸ்டர்ஸ். அப்போ ஆத்ம அறுவடை செய்வது ரொம்ப முக்கியமான விஷயம். கடவுள் வந்துட்டு இந்த உலகத்திற்கு வந்ததற்கான ஒரு மிக முக்கியமான நோக்கம் வந்துட்டு ஒருவரும் அழிந்து கெட்டு போகாமல் எல்லாரும் நிலை வாழ்வை பெற வேண்டும் என்பதற்காக தான் வந்தாரு. சரிங்களா? அப்போ வந்துட்டு ஜீசஸ் வந்ததற்கான ஒரு முக்கிய நோக்கம், ஒரு ஆன்மா கூட நரகத்துக்கு போறது கடவுளோட விருப்பம் இல்லை. அதுக்காக தான் அவரு இந்த உலகத்துக்கு வந்தாரு. அப்போ எல்லாரும் மீட்பு பெறணும் அப்படின்றதுதான் கடவுளுடைய ஏக்கமா இருக்குது. இப்போ வந்துட்டு அது இப்போ ஆத்ம அறுவடை செய்யறத பத்தி இறை வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறப்போ நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 30ஆம் இறை வார்த்தை இப்படியாக சொல்லப்படுது. நம்ம கத்தோலிக்க பைபிள்ல இப்படி போடப்பட்டிருக்கு: நேர்மையான நடத்தை வாழ்வழிக்கும் மரத்திற்கு இட்டு செல்லும், ஆனால் வன் செயல் உயிராற்றலை இழக்க செய்யும். இது எனக்கு வாசிக்கிறப்ப இது ஒண்ணுமே புரியல. அப்புறம் வந்துட்டு இன்னொரு எபிரேய மொழிபெயர்ப்புல வாசிக்கிறப்போ அது இப்படி போட்டிருக்கு: நீதிமானுடைய பலன் ஜீவ மரம், ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தி கொள்கிறவன் ஞானம் உள்ளவன் அப்படின்னு போடப்பட்டிருக்கு. இது எனக்கு கொஞ்சம் புரிஞ்சுது. ஆனா கத்தோலிக்க மொழிபெயர்ப்புக்கும் இதுக்கும் ரொம்ப முரண்பாடா தெரியுது. ஏதோ ஒரு தெரியல, ஒரு தவறு நடந்திருக்குதா என்னன்னு தெரியல. நீங்களும் என்ன படிச்சு பாருங்க, எபிரேய மொழிபெயர்ப்புக்கும் நம்ம கேத்தலிக் பைபிள் டிரான்ஸ்லேஷனுக்கும். இதுவே இங்கிலீஷ்ல வந்துட்டு இந்த எபிரேய மொழிபெயர்ப்புல எப்படி மொழிபெயர்த்திருக்காங்களோ அதே தான் இங்கிலீஷ்ல மொழிபெயர்த்திருக்காங்க நம்ம கேத்தலிக் இங்கிலீஷ் பைபிள்ல. அதுல என்ன போட்டிருக்கு அப்படின்னா, the fruit of the righteous is a tree of life and he that wins soul is wise அப்படின்னு போடப்பட்டிருக்கு சிஸ்டர்ஸ். அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் வந்துட்டு இதை என்னோட இதுல டிரான்ஸ்லேட் பண்றப்போ ஆத்மா அறுவடை செய்பவன் ஞானி அப்படின்னு தான் எனக்கு எந்த ஒரு தாட்டு தான் இதுல இங்கிலீஷ்ல படிக்கிறப்போ இது என் உள்ளத்துல வந்தது. ஸோ ஆத்மா அறுவடை செய்பவன் ஞானி. அப்போ ஞானிகள் பரலோக ராஜ்யத்துல எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப ஒருத்தர் ஆத்ம அறுவடை செய்யணும்னா அவங்களுக்கு கடவுளுடைய ஞானம் தேவைப்படுது.
அப்ப கடவுளுடைய ஞானம் தேவைப்பட்டு இருந்தாதான் நம்ம ஆத்மா அறுவடைய ஆத்மாத்தை ஆதாயமாக்கி கொள்ள முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம ஆத்மாவை ஆதாயமாக்கி கொள்ளணும். அதுவும் இல்லாம அதுக்கு பிறகு நம்ம ஆத்மா ஆதாயப்படுத்தின பிறகுதான் மற்ற ஆன்மாக்களை நம்மளால ஆதாயப்படுத்த முடியும். சரிங்களா? ஓகே. இப்ப வந்துட்டு ஆத்மா ஆதாயம் செய்யறவங்களை குறிச்சு இறை வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னா, தானியேல் 12ஆம் அதிகாரம் 3ஆம் இறைவார்த்தையில இப்படி போடப்பட்டிருக்கு. ஆத்மா ஆதாயம் செய்வன் ஞானி. அப்ப ஞானிகள் பரலோகத்துல எப்படி இருப்பாங்க அப்படின்னு போடப்பட்டிருக்கு. ஞானிகள் வானத்தின் பேரொளியைப் போலவும் பலரை நல்வழிக்கு கொணர்ந்தவர்கள் விண்மீன்களைப் போலவும் என்றென்றும் முடிவில்லா காலத்திற்கும் ஒளி வீசி திகழ்வர் அப்படின்னு போடப்பட்டிருக்கு. சரிங்களா? அப்போ ஆத்மா ஆதாயம் செய்வது மிக முக்கியமான விஷயம். அவங்க பரலோகத்துல எப்படி இருப்பாங்க அப்படின்ட்டு இப்ப நம்ம தானியேல் 12ஆம் அதிகாரம் 3ஆம் இறைவார்த்தை சொன்னதை நம்ம வாசிக்க கேட்டோம். இப்போ ஆத்மா ஆதாயம் செய்யறது ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம், எல்லாருமே நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்து எப்படியோ கடவுளுக்கு ஒரு ஊழியம் செஞ்சுட்டு பரலோகம் போய் சேர்ந்துட்டா போதும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அப்படி கிடையாது. இந்த உலகத்துல வாழுறப்போ நம்ம என்னென்ன காரியங்கள், என்ன நற்கிரியைகள், எப்படி ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துறோமோ அதுக்கேற்ற கைமாறு தான் நம்மளுக்கு பரலோக ராஜ்யத்துல கொடுக்கப்படுது. எல்லாருமே பரலோக ராஜ்யத்துல எல்லாருமே ஈக்குவல் கிடையாது. அவன் செயலுக்கேற்ற கைமாறு கிடைக்கும், சன்மானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பைபிள்ல. இன்னொரு இறைவார்த்தை பார்த்தோம்னா மலாக்கி 3ஆம் அதிகாரம் 18ஆம் இறைவார்த்தை இப்படியாக சொல்லப்படுது. அந்நாளில் கடவுள் சொல்றாரு 2ஆம் வருகைக்கப்போ, அந்நாளில் ஊழியம் செய்வோருக்கும் ஊழியம் செய்யாதோருக்கும் நான் ஒரு வேற்றுமையை காண்பிப்பேன் என்று கடவுள் சொல்கிறார். அப்போ நம்ம ஊழியம் செய்யறது ரொம்ப முக்கியம். அப்போ ஊழியம் செய்தவர்களுக்கும் செய்யாதவர்களுக்கும் கடவுள் வந்துட்டு ஒரு வேற்றுமையை காண்பிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? அப்போ ஆத்ம ஆதாயம் செய்வது மிகவும் அவசியமாக இருக்கிறது. அப்போ இப்ப இந்த ஆத்மா ஆதாயம் செய்யணும் அப்படின்னா நம்மளுக்கு கடவுளுடைய ஞானம் தேவைப்படுது. ஓகே, இப்ப அது ஒரு பக்கம் அப்படியே வச்சிருவோம். இப்ப வந்துட்டு நம்ம கடவுளுக்கு ஊழியம் செய்யணும்னா நம்மளுக்கு ஒரு மிக முக்கியமான பண்பு தேவைப்படுது. கடவுளுக்கு ஊழியம் செய்வதற்கு மிகவும் முக்கியமான ஒரு பண்பு தேவைப்படுது. அது யாருக்கா தெரியுங்களா அந்த பண்பு என்னதுன்னு? தெரிஞ்சவங்க யாராவது அன்மியூட் பண்ணி சொல்லுங்க ஆன்சர். சாட்சி. அப்புறம் வேற யாராவது? அன்பு தேவைப்படுது. அன்பு. ஓகே. அன்பு யார் மீது? கடவுள் மீது இருக்கிற அன்பு வந்துட்டு அத மற்றவர்களுக்கும் அத அறிய வைக்கணும், சகோதர சகோதரிகளுக்கும். ஓகே. வேற யாரும் சிஸ்டர்ஸ் வேற யாரும் ஆன்சர் பண்றீங்களா? பொறுமை. தாட்சி. பொறுமை. ஓகே ஓகே சிஸ்டர்ஸ். ஓகே. இப்போ வந்துட்டு கவிதா சொன்னதுதான் கரெக்டான ஆன்சர். கடவுளுக்கு ஊழியம் செய்யணும்னா நம்மளுக்கு ஒரு தேவையான முக்கியமான பண்பு அன்பு. அந்த அன்பு கடவுள் மேல நம்மளுக்கு அன்பு இருந்தாதான் கடவுளுக்கு ஊழியம் செய்ய முடியும். அப்போ அந்த அன்பு கடவுள் மேல இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த அன்பினால நம்ம எல்லாரையும் அன்பு செய்ய முடியும். சரிங்களா? அப்போ கடவுளுக்கு ஊழியம் செய்ய இப்ப யோவான் 21ஆம் அதிகாரம் 15ஆம் இறைவார்த்தையில ஜீசஸ் வந்துட்டு யோவானின் மகன் சீமோனே, இப்ப அதாவது வந்துட்டு நம்ம எங்க வாசிக்கிறோம் அப்படின்னா, ஓகே, யோவான் 21:15 நம்ம வாசிக்கிறோம். யோவானின் மகன் சீமோனே, நீ என்னை அன்பு செய்கிறாயா அப்படின்னு கேட்கிறாரு. மொத்தம் 3 டைம்ஸ் கடவுள் கேட்பாரு. கேட்கிறப்போ அவர் வந்துட்டு ஆமா நான் அவங்களை அன்பு செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 டைமும் சொல்வாரு. அப்ப என் ஆடுகளையுமே என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர் அப்படின்னு சொல்வாரு. இது நம்மளுக்கு தெரியும். அப்போ மூணாவது வாட்டி கேட்கிறப்போ அவர் ரொம்ப துயருற்று, சீமோன் ரொம்ப துயருற்று, ஆண்டவரே நான் உங்களை அன்பு செய்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமே, உங்களுக்கு இது தெரியாத ஒன்றா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்போ வந்துட்டு அவர் கடவுள் சொல்றாரு, நீ என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம கடவுளை அன்பு செய்யறோம் அப்படின்னா நம்ம கடவுள்கிட்ட வருவோம். கடவுள்கிட்ட வந்து பல நன்மைகளை பெற்றுக்கொள்றோம். நம்ம பெற்றுக்கொண்ட பிறகு நம்ம என்ன செய்யறோம், கடவுளுக்கு நன்றி சொல்ல மறந்துடுறோம். ஒரு சிலர் நன்றி சொல்லிட்டு மறுபடியும் பின்வாங்கி போயிடுறாங்க, கடவுள்கிட்ட மறுபடியும் திரும்பி வரதில்லை. இப்ப இது வந்துட்டு இது ஜீசஸ் காலத்திலேயே நடந்திருக்கு. அப்போ எப்படி சொல்லணும்னா, அப்போ லூக்கா 17ஆம் அதிகாரம் 11ஆம் இறை வசனத்துல இருந்து 19 வரைக்கும் வாசிச்சு பாக்குறப்போ 10 தொழுநோயாளிகள் ஜீசஸ் கிட்ட வர்றாங்க. அப்போ வந்துட்டு அவங்க வந்துட்டு ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும் வர்றாங்க. அங்க வந்துட்டு இப்ப அதுக்குள்ள நான் போகல. அப்போ வந்துட்டு அதுல எல்லாருமே
பின்னாடி பைபிள்ல பாக்குறப்ப 10 பேரும் சுகம் அடைஞ்சிட்டாங்க. ஆனா ஒருத்தர் மாத்திரம் வந்துட்டு கடவுள்கிட்ட திரும்பி வர மாதிரி போடப்பட்டிருக்கு. சரிங்களா? அப்போ எல்லாருமே நன்றி சொல்ல வரல அங்க. அப்போ கடவுள்கிட்ட நம்ம ஊழியம் செய்யணும்னு ஆசைப்பட்டோம், ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய ஆசைப்பட்டோம் அப்படின்னா கடவுள்கிட்ட நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் தேவையானது அன்பு. அவர் மேல அன்பு இருந்தாதான் நம்ம ஊழியம் செய்ய முடியும். சரிங்களா? அன்பு இல்லாம ஊழியம் செஞ்சோம் அப்படின்னா அந்த அன்புல வந்துட்டு குறைவு இருக்கும். நம்ம ஊழியம் செய்ய போறப்ப என்ன ஆகும்? பிரச்சனைகள் வரும். அப்ப இதுல வந்துட்டு அந்த அன்பு இருந்ததால் தான் ஒரே ஒரு அந்த தொழுநோயாளர் மாத்திரம் வந்து கடவுள்கிட்ட நன்றி சொல்ல வந்திருக்கிறார். அன்பின் நிமித்தமாக நன்றி சொல்ல வந்திருக்கிறாரு அப்படின்னு நம்ம பைபிள்ல பாக்குறோம். அப்போ நம்ம கடவுளிடம் இருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நாம் வந்துட்டு கடவுள்கிட்ட நம்ம நிறைய நன்மைகள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனா கடவுளுக்கு நம்ம எப்பயுமே நன்றி சொல்லிட்டு என்ன செய்யணும்? முதல்ல நம்ம ஒரு நன்மையை கடவுள்கிட்ட இருந்து பெற்றுக்கொண்டோம்னா நம்ம என்ன கேட்கணும் ஆண்டவர்கிட்ட? ஆண்டவரே, எனக்கு இவ்வளவு பிரச்சனையில இருந்து நீங்க எனக்கு விடுதலை கொடுத்துட்டீங்க. எங்க குடும்பத்துல எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் இருந்தது, குடும்பத்துல போராட்டங்கள், பிரச்சனைகள், துன்பங்கள், நோய்கள். அப்ப என்னென்ன ப்ராப்ளத்துல இருந்து கடவுள் எனக்கு விடுதலை கொடுத்தா அதெல்லாம் சொல்லி இவ்வளவு எனக்கு செஞ்சிருக்கீங்களே, நான் உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கணும். அதுதான் ரொம்ப கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி. சரிங்களா? அப்போ உங்களுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கடவுள்கிட்ட கேட்கணும். இப்போ இது வந்துட்டு நிறைய மக்கள் கடவுள்கிட்ட இருந்து பெற்றுக்கொண்ட பின்பு அவங்க வந்துட்டு இதை கேட்கறதே கிடையாது. நிறைய பேர் காணாம போயிடுறாங்க. அவர் பெற்றுக்கொண்ட எல்லா உதவிகள்லாம் மறந்துட்டு காணாம போயிடுறாங்க. இதை குறிச்சு பவுல் வந்துட்டு மிகவும் வேதனையோட ஒரு வார்த்தைய இதுல பதிவிடுறாரு. என்னதுன்னா, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 21ஆம் இறைவார்த்தையில சொல்றாரு, எல்லாரும் அவர்களுக்கு தேவையானதை தேடுகிறார்களே தவிர கிறிஸ்துவுக்கு தேவையானதை தேடுவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு. உண்மை, அது 100க்கு 100 உண்மை. எல்லாருமே நம்ம இன்னைக்கு பிரேயருக்கு வர்றோம் அப்படின்னா கடவுள் நம்மளுக்கு நிறைய நன்மைகளை செஞ்சிருக்கிறாரு. அதுக்காக அது பிரதிபலனா நம்ம அவர்கிட்ட நம்ம பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நம்ம கடவுளுக்கு தேங்க்ஸ் சொல்றோம். தேங்க்ஸ் சொல்லிட்டு இப்ப நம்ம ரெகுலரா பிரேயருக்கு வர்றோம். வந்தாலும் கூட நம்மளுக்கு வந்து நிறைய டைம் நம்மளுக்கு தேவையானதை நம்ம தேடுறோம். ஆனா ஆண்டவருக்கு என்ன தேவை அதை தேடி நம்ம அதை செய்யறோமா அப்படின்னு பாக்குறப்போ அது ஒரு சின்ன கேள்விக்குறியா தான் இருக்குன்னு நான் சொல்வேன் என்னோட லைஃப்ல. அப்ப இதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். பிலிப்பியர் 2:21 சின்னப்பர் இப்படியாக பதிவிடுறார், நாமும் கடவுளிலிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு பதிபலனா நன்றி சொல்லிட்டு சாட்சிப்படுத்திட்டு தொடர்ந்து நம்ம ரெகுலரா பிரேயருக்கு வர்றது மாத்திரம் போதுங்களா? இல்ல, அது மாத்திரம் பத்தாது. அப்போ என்ன பண்ணணும்? கடவுள்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நீங்க எனக்கு எவ்வளவு செஞ்சிருக்கீங்க, நான் உங்களுக்கு என்ன கைமாறு செய்யணும் அப்படின்னு நம்ம கேட்கணும். அப்போ நம்ம இங்க வந்துட்டு பவுலை பாக்குறோம். பவுல் வந்துட்டு சவுலா இருக்கிறாரு. சரிங்களா? பைபிள்ல வாசிக்கணும் இல்லையா பவுலை குறிச்சு? அவர் சவுலா இருக்கிறார். யூத மதத்தின் மேல் வைராக்கியம் உள்ள வீரனா இருக்கிறார். கிறிஸ்துவர்களை துன்புறுத்தக்கூடியவரா இருக்கிறார். இப்படி இருக்கிற பவுல் அது வந்துட்டு நம்மளுக்கு திருத்துதர் பணியில சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? 9ஆம் அதிகாரம் 1 to 19 வாசிக்கிறப்போ இது பவுல் சவுலை பத்தி இங்க போடப்பட்டிருக்கு. அப்ப அவர் வந்துட்டு தமஸ்குக்கு போற வழியில ஜீசஸ் வந்துட்டு அவரை சந்திக்கிறப்போ அவருக்கு ஜீசஸ் கிட்ட ஒரு காட்சி வழியா ஒரு ஒளி கொடுத்து ஜீசஸ் சவுல் கிட்ட பேசுறப்போ ஜீசஸ் பேசுறாரு, சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் அப்படின்னு கேட்கிறப்போ சவுல் வந்து தரையில விழுந்துடுறாரு. அவருக்கு நம்ம அதை வாசிச்சிருக்கோம் இல்லையா? அவருக்கு கண்ணெல்லாம் தெரியாம இருக்குது. அப்போ நீங்க யாரு ஆண்டவரே அப்படின்னு கேட்கிறப்போ, நீதான் நான் துன்புறுத்தும் இயேசு அப்படின்னு கடவுள் சொல்றதை நம்ம இங்க வாசிச்சிருக்கோம். இந்த அதிகாரம் வாசிச்சு பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அப்போ உடனே அவர் வந்துட்டு ஜீசஸ் கிட்ட என்ன கேட்கிறார் பாருங்க. அப்ப என்னைக்கு அவர் வந்துட்டு நான் என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு வார்த்தை தான் கேட்கிறாரு. இப்போ இது இந்த மாதிரி பைபிள்ல யாருமே கேட்டதில்லை. ஆனா பாருங்க, பவுல் வந்துட்டு நான் என்ன செய்யணும்னு கேட்கிறாரு. எப்போ நம்ம வந்துட்டு இயேசுவோட அன்பால தொடப்படுறோமோ, இயேசுவின் அன்பை உணர்கிறோமோ, நம்ம எல்லாருமே முதல்ல கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, ஆண்டவரே நான் உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு தான் கேட்கணும். ஆனா நம்மள பல பேர் என்ன பண்றோம்னா, ஜீசஸ் கிட்ட வர்றோம், ஆண்டவரே நீங்க எனக்கு என்ன செய்வீங்க அப்படின்றதுக்காக வர்றோம். ஒரு சிலர் வந்துட்டு நீங்க என்ன தருவீங்கன்னு கேட்டு நம்ம தேடி வர்றோம். ஒரு சிலர் வந்துட்டு என்ன பெருசா எனக்கு கொடுத்துட்டீங்க, நான் டெய்லி ப்ரேயருக்கு போறேன், எல்லா ஜெப கூட்டங்களும் அட்டன் பண்றேன், நான் நல்லா பக்திமானா இருக்கிறேன், விசுவாசியா இருக்கிறேன், டெய்லி பூசை காண்றேன், எனக்கு என்ன பெருசா செஞ்சிட்டீங்க இப்படின்னு சொல்றவங்களா இருக்கிறோம். இப்படின்னு கேட்கறவங்க ஒரு சிலர் இருக்காங்க. நான் உங்களெல்லாம் சொல்லல, இப்படின்னு ஒரு சில மக்கள் இருக்கிறாங்க. அப்ப நம்ம எந்த கேட்டகரியில இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். அப்போ நம்ம வந்துட்டு உடனே ஒரு கடவுளோட
அன்பால தொடப்பட்டு இயேசுவின் அன்பை எப்ப உணர்ந்துட்டோமோ, ஆண்டவரே நான் உனக்கு என்ன செய்யணும்? எதை செஞ்சா நான் உங்களை பிரியப்படுத்த முடியும்? எதை செஞ்சா நான் உங்களை சந்தோஷப்படுத்த முடியும்? அப்படின்ட்டு இந்த கேள்வியை தான் நம்ம கேட்கணும். அப்போ நான் என்ன செஞ்சா உமக்கு சந்தோஷம் கடவுள்கிட்ட கேட்கிறோங்க. அப்போ வந்துட்டு இயேசுவ நம்ம அன்பு செஞ்சுட்டோம்னா, நம்ம பாவம் செய்ய மாட்டோம். சரிங்களா? இயேசுவ அன்பு செய்ற ஒவ்வொருத்தருமே நம்ம பாவம் செய்ய மாட்டோம். இயேசு வந்துட்டு நம்மளுக்கு அவருடைய சொந்த ரத்தம் சிந்தி நம்மளை கல்வாரி சிலுவையினால் நம்மளை மீட்டிருக்கிறார். நம் சொந்த செயலினால நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஆண்டவர் செய்த செயல்களை நம்பும்போது, அதை விசுவசித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது, நம்ம வந்துட்டு அவர் செய்த செயல்களால நம்ம நரகம் போகாம கடவுள் நம்மள மீட்டு இருக்கிறார். இதை நம்ம நம்பி விசுவாசித்து அதை செய்யறப்போ கடவுள் வந்துட்டு நம்மள பரலோகம் செல்றதுக்கான ஒரு வழிவாசலை திறந்து வச்சிருக்க அதை நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும். இது நம்ம நம்பணும். கடவுள் எனக்கு ரத்தம் சிந்தி நம்ம மீட்டிருக்கிறார். அப்படி மீட்கவில்லை என்றால் நாம் நரகத்துக்கு போயிருப்போம். ஆனா அவர் ரத்தம் சிந்தி அவர் உயிரை கொடுத்து நம்ம மீட்டதுனால நம்மளுடைய செயலினால் அல்ல, அவர் ரத்தம் சிந்தி உயிரை தந்து நம்ம மீட்டார். அவர் செய்த செயல்களால் நம்ம வந்துட்டு மோட்சத்திற்கு தகுதிப்படுத்தப்பட்டிருக்கிறோம். இப்ப நான் ஜீசஸை தேடி வந்தேன். இப்ப நான் உணர்ந்துட்டேன், நான் என்னால ஜீசஸுக்கு ரொம்ப கஷ்டம் கொடுத்துருக்கேன். நான் நிறைய பாவம் செஞ்சிருக்கிறேன். கேவலமான வேலைகள்லாம் செஞ்சிருக்கிறேன். அப்ப ஆண்டவரோட மனசை நான் ரொம்ப புண்படுத்தி இருக்கிறேன், மன நோக செஞ்சிருக்கிறேன். அப்போ இப்படி நினைக்கிறவங்க நம்ம கடவுள்கிட்ட கேட்கணும். நம்ம ஆண்டவரே நான் இப்படி பண்ணிட்டேன், ஆனா இப்போ உங்களுடைய அன்பை நான் உணர்ந்துட்டேன், இனிமே நான் அப்படி செய்ய மாட்டேன். நான் இப்ப என்ன செஞ்சு அதுக்கு நம்மளால என்ன செஞ்சு கடவுளுக்கு காம்பன்சேட் பண்ண முடியும்? நம்ம இப்படி செஞ்சிட்டோமே, இவ்வளவு கேவலமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டோமே அப்படின்னு உணர்ந்து வர்றப்போ ஆண்டவர்கிட்ட எதை வச்சு நம்ம காம்பன்சேட் பண்ணி ஒரு நல்ல லைஃபை நம்ம வாழணும் அப்படின்னு நினைக்கிறப்போ நம்ம கடவுள்கிட்ட கேட்கணும், நான் எதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப கடவுளுக்கு என்ன செய்ய முடியும்? நம்ம இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமையில இருக்கிறோம் அப்படின்னா, எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு, நல்ல பிள்ளைங்களை கடவுள் கொடுத்திருக்காரு, நல்ல வேலை வாய்ப்பு கொடுத்திருக்காரு, நல்ல வசதி வாய்ப்புகள் இருக்கு. ஆனா எதை நம்ம கடவுளுக்கு காணிக்க தர முடியும்? கடவுள் விரும்புறது ஒன்னே ஒண்ணுதான். எதை ஆண்டவர் விரும்புறாரு? ஒரு மனிதனின் ஆன்மா. அப்போ அந்த ஆன்மா ஆதாயம் செய்யறதுதான் நம்மளுடைய ஒவ்வொருவருடைய முக்கிய பணியா இருக்கு. சோ கடவுளை அன்பு செஞ்சால் மாத்திரம்தான் நம்ம கடவுளுக்கு ஊழியம் செய்ய முடியும். அப்போ ஊழியம் செய்யறப்போ கடவுள் மேல இருக்கிற அன்புனால தான் அந்த ஊழியமா நம்ம நிறைவா செய்ய முடியும். அந்த அன்புல குறைவு இருந்துச்சுன்னா அந்த ஊழியம் செய்யறப்ப பல பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகள் வர்றப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ இந்த ஊழியம் செய்யறதால தான் எனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த எங்க போய் நம்ம ஊழியம் பண்றோமோ, இல்ல ஒரு ஃபாதர் கிட்டயோ இல்ல சர்ச்லயோ எல்லா மக்கள்கிட்டயோ எங்கேயோ சண்டையை போட்டு இந்த ஊழியம் வேணாம் ஒண்ணும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டையை போட்டு நம்ம திரும்பி வந்துருவோம். ஆனா ஆண்டவரை முழு உண்மையா அன்பு செய்யறவங்க எப்பேற்பட்ட பிரச்சனை ஊழியத்துல வந்தாலும், உயிரே கொடுக்கக்கூடிய போராட்டம் வந்தாலும், சரிங்களா, ரத்த சாட்சியா மதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும், அப்ப வந்துட்டு ஊழியம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதை ஒரு நெக்லெக்ட் பண்ணாம நான் செய்யற வேலையை செய்வேன். அப்ப எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு, அவருக்காக ரத்தம் சிந்தி மீட்க ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம இன்முகமா ஏற்றுக்கொள்வோம். சரிங்களா? இப்போ வந்துட்டு நம்ம எங்க போனாலுமே பிரச்சனைகள் இருக்கு. எந்த ஊழியம் பண்ணாலுமே பிரச்சனை இல்லாம எங்கேயுமே எந்த ஒரு காரியமும் நம்மளால செய்ய முடியாது. இப்ப நம்ம வத்திக்கானுக்கு போனாலும் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, நம்ம பாரிஷுக்கு போனாலும் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, ஏன் நம்ம வீட்லயே எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் இருக்கு. எல்லாம் ஸ்மூத்தாவே போகுதுங்களா? ஏதோ ஒரு ப்ராப்ளத்தை ஏதோ ஒரு சின்ன கிளாஷ் இருக்கதான் செய்யுது. ஏன் இன்னும் சொல்ல போனா ஜீசஸுக்கு 12 அப்போஸ்தலர்கள் இருந்தார். அந்த 12 டிசைபிள்ஸுக்குள்ளேயே ப்ராப்ளம்ஸ் இருந்தது. இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். அதுவும் இல்லாம ஒரே குடும்பத்துல ஒரு 5-6 பேர் இருக்கிறோம் அப்படின்னா, ஒரு அம்மா அப்பா பிள்ளைங்க ஒரு 5 பிள்ளைங்க 6 பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா, அந்த 5-6 பிள்ளைங்க ஒற்றுமையா இருக்கிறாங்களா? அவங்களுக்குள்ளேயே எவ்வளவு பிரச்சனை வருது. அப்போ அவங்களுக்குள்ளேயே சண்டையை போட்டுட்டு ஒருத்தரோடு பேசாம இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ ஜீசஸுக்கு எவ்வளவு மனசு நோகம் அடிக்கும். இப்ப ஜீசஸை நம்ம அன்பு செய்யறோம் அப்படின்னா, அவர் படைத்த படைப்பை எல்லாம் அன்பு செய்யணும். இது எப்படி செய்ய முடியும்? அவர் மேல அன்பு இருந்தாதான் நம்ம இதை செய்ய முடியும். அப்போ ஜீசஸ் அன்பு செய்யறது மிக முக்கியமானது. அப்ப அந்த படைத்த படைப்பு, இப்போ ஒரு தாயின் வயிற்றுல பிறந்த பிள்ளைங்க 5 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னா, அவங்க வந்துட்டு அவங்கள அந்த பெத்த தாயினோட மனநிலை எப்படி இருக்கும்? அவங்களால ஹாப்பியா இருக்க முடியுங்களா? இருக்கவே முடியாது. அதே மாதிரிதான் ஜீசஸும் வந்துட்டு, நாம் அவருடைய பிள்ளைங்க, அவர் படைத்த படைப்பை நம்ம எதிர்க்கிறோம், அன்பு செய்யல அப்படின்றப்போ அவரையும் அவரோட மனசு ரொம்ப துன்பப்படுறோம். இப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ணணும்? நாம் யாரை அன்பு செய்யறோமோ அவர்களுக்கு எது பிடிக்குதோ அதை செய்து நம்மளுடைய அன்பை அவர்கள்கிட்ட காட்டணும். இப்ப நான் வந்துட்டு என் கணவரை அன்பு செய்யறேன்னா,
என் கணவருக்கு எது பிடிக்குது அதை தான் நான் என் கணவருக்கு செய்யணும். எனக்கு பிடிச்சதை நான் என் கணவருக்கு செய்யக்கூடாது. சரிங்களா? நான் எது இது எனக்கு பிடிக்கும், ஆனா எனக்கு பிடிக்கிறது என் கணவருக்கு பிடிக்காது, பரவாயில்ல. அவருக்கு எது பிடிக்குதோ அதை தான் என் கணவருக்கு செய்யணும். அதுதான் முழுமையான அன்பு. அப்ப அன்புன்றது தன்னையே தன்னை சந்தோஷமாக இழப்பதுதான் அன்பு. சரிங்களா? இப்ப ஜீசஸ் எப்படி தன்னை சந்தோஷமா கொடுத்தாரு இல்லையா? நம்ம எபிரேயர் 12:2 வாசிக்கிறோம். சரிங்களா? எவ்வளவு சந்தோஷமா கொடுத்தாங்க. சீடர்கள், கடவுளுக்கு ஊழியம் செஞ்ச மற்ற மக்கள் எல்லாம் நான் ஊழியம் செஞ்சாலும் எனக்கு துன்பம் வருது அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ ஏன் எனக்கு இந்த ஊழியம் வேணாம் அப்படின்ட்டு யாருமே புலமுந்தா இல்லவே இல்லை. அவ்வளவு ஹாப்பியா, அவ்வளவு சந்தோஷமா இந்த ஊழியத்தின் பொருட்டு எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் நான் தாங்கிக்குவேன், ரத்த சாட்சியை மதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் உயிரே கொடுக்குற அளவுக்கு எந்த ஒரு முறுமுறுப்பு இல்லாம ஊழியம் செஞ்சிருக்கதை நம்ம பாக்குறோம். அப்போ இப்போ வந்துட்டு இப்போ நம்ம ஒருத்தரை அன்பு செய்யறப்போ அவங்கள நம்ம புரிஞ்சிக்கணும். நம்ம இப்போ ஒருத்தரை ரொம்ப அன்பு செய்யறோம் அப்படின்னா அவங்கள நம்ம க்ளோஸா அவங்க கிட்ட பழகுறோம் இல்லையா? பழகுறதால நம்மளுக்கு வந்துட்டு அவங்களுக்கு என்ன பிடிக்குது, எது பிடிக்காது அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வருது. அப்போ அவங்களுக்கு எது பிடிக்குதோ அதை செஞ்சு அவங்கள மகிழ்ச்சி படுத்துறோம். அவங்கள மகிழ்ச்சி படுத்துறதா என் மகிழ்ச்சி இருக்கணும். அதுதான் அன்பு. சரிங்களா? இப்ப வந்துட்டு கணவர் வந்துட்டு கணவர் மனைவி இப்படி இருக்கிறாங்க. வீட்டுல ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க. கணவன் வந்துட்டு என் வைஃப் எனக்கு ஏத்த மாதிரி எதுவுமே செய்யறதில்லை, என்கிட்ட அன்பா நடந்துக்கிறது இல்லை, எனக்கு ஏத்த மாதிரி சமைச்சு கொடுக்கறது இல்லை அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப மனைவியும் வந்துட்டு என் கணவர் வேலைக்கு போயிட்டு வந்தோடனே என்கிட்ட அன்பா பேச மாட்டேன்றாரு, எதுவுமே ஷேர் பண்ணிக்க மாட்டேன்றாரு, எனக்கு அன்பு செய்யறது இல்லை, என்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்லை, இப்படி ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டா அதுல எங்க அன்பு இருக்கு? அன்புன்றது தன்னை இழப்பதுதான். தன் மனைவியின் சந்தோஷத்துக்காக தன்னை முழுமையாக இழக்கணும். அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை செய்யணும். இப்போ எனக்கு இது பிடிக்கும், அவ எனக்கு இது செய்யல, எனக்கு பிடிச்சதெல்லாம் செய்யல அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணா அதுக்கு பேரு சுயநலம். அப்ப அது செல்ஃபிஷ்னஸ். அப்ப இந்த மாதிரி செல்ஃபிஷ்னஸ்னால தான் நிறைய குடும்பங்கள்ல டிவோர்ஸ் எல்லாம் வருது. சரிங்களா? அப்ப இது வந்துட்டு நம்ம அன்பு வந்துட்டு எப்படி முழுமையா தன்னையே இழக்கக்கூடிய அளவுக்கு நம்ம எல்லாரையும் அன்பு செய்யக்கூடிய அன்புனாலதான் அந்த அன்பு கடவுள்கிட்ட தான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ ஒரு அன்பு என்பது நாம் யாரை அன்பு செய்யறோமோ அவர்களுக்கு என்ன பிடிக்கிறதோ அதை செய்வதுதான் அன்புன்னு நான் சொன்னேன். இப்போ வந்துட்டு ஒரு வீட்டுல ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தை வந்துட்டு சிரிச்சா நம்ம எல்லாருக்கும் அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் இல்லைங்களா? அந்த குழந்தைய எப்படி மகிழ்ச்சி படுத்தி எப்படி சிரிக்க வைக்கலாம் அப்படின்றதுல நம்ம ரொம்ப சந்தோஷமா அது என்னென்ன செஞ்சா அந்த குழந்தை சந்தோஷமா இருக்கும், அவளுக்கு அந்த குழந்தைக்கு எது பிடிக்கும், என்ன சாப்பாடு கொடுத்தா அந்த குழந்தை நல்லா சாப்பிடும், இப்படி நம்மளே நம்ம பேரண்ட்ஸ் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணி அந்த குழந்தைக்கு பல சாக்ரிஃபைஸ் பண்ணி அந்த குழந்தைய அன்பு செய்யறோம். ஆனா அதே இந்த நம்மளுக்கு கடவுள் கொடுத்த அந்த குழந்தைய நம்ம இவ்வளவு அன்பு செய்யறோம் அப்படின்னா என்னென்னமோ செய்யறோம். நம்மள மிஞ்சி நம்மளுக்கு செய்ய முடியாத காரியங்கள் எல்லாம் கூட அந்த குழந்தைக்காக நம்ம செய்யறோம். அப்போ கடவுள் கொடுத்த இந்த குழந்தைய நம்ம இப்படி அன்பு செய்யறோம்னா கடவுள் நம்மளாம் அவரோட குழந்தைகள் தானே. அப்ப அதை விட அதிகமா தானே கடவுள் நம்மள அன்பு செய்வார். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இப்ப ஒரு வீட்டுல ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தை ஒரு கஷ்டப்படுது வீட்டுல அப்படின்னா நம்மளால சந்தோஷமா இருக்க முடியுங்களா? இருக்கவே முடியாது. அந்த குழந்தையோட கஷ்டத்தை என்ன துன்பமோ அந்த துன்பத்தை எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த துன்பத்தை போக்குறதுக்கான வழியை நம்ம பார்ப்போம். ஆமா தானே சிஸ்டர்ஸ், ஒத்துக்குறீங்களா? அப்போ நம்ம அந்த குழந்தையோட எப்படி அந்த குழந்தைய சமாதானப்படுத்தி சந்தோஷப்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்ப்போம். அப்ப இந்த மாதிரி நம்ம வந்துட்டு இப்ப அதே மாதிரி அந்த குழந்தைய எப்படி கஷ்டப்படுறத தடுத்து நிறுத்தி அவளை மகிழ்ச்சி படுத்தணும்னு பாக்குறோமோ அதே மாதிரிதான் நம்ம வந்துட்டு நம்ம ஜீசஸ பண்ணின்னு இருக்கோம். ஜீசஸ் நம்ம எவ்வளவோ பாவம் செஞ்சிருக்கிறோம், அவர் எவ்வளவு நம்மளுக்கு நன்மை செஞ்சிருக்கிறாரு. ஆனா அந்த நம்ம செஞ்ச பாவங்கள் எல்லாம் கடவுள் எவ்வளவு மன வருத்தத்துக்கு உண்டாக்கி இருக்குது, அதை பத்தி நம்ம கேரும் பண்றதுல பாதரும் பண்றதுல அந்த அவேர்னஸும் நம்மளுக்கு இல்ல. நம்ம கடவுளை எப்படியாவது துன்பப்படுத்தி இருக்கிறோமே அதை கண்டுக்காம போறோம். அப்ப ஜீசஸோட மனநிலை எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டப்படுவார் இல்லையா? இப்போ அந்த அந்த அதே மாதிரி இப்ப கடவுளுக்கு வந்துட்டு இந்த உலகத்துல செய்யக்கூடிய ஒரு முக்கியமான வேலை ஒண்ணு உண்டு. அவர் வந்துட்டு இந்த உலகத்துக்கு வந்து நம்மளுக்கு மீட்பு ரட்சிப்பு எல்லாம் பெற்று கொடுத்துட்டு போயிட்டாரு. சரிங்களா? அவர் வந்துட்டு சிலுவையில பாடுபட்டு தன்னுடைய ரத்தத்தை சிந்தி அவருக்கு நம்மளுடைய மீட்பையும் ரட்சிப்பையும் பெற்று கொடுத்துட்டு போயிட்டார். இனிமே ஜீசஸுக்கு இப்ப இந்த உலகத்துக்கு வந்து ஒரு மீட்பை திருப்பி அவரை வந்துட்டு நம்ம மக்கள் கிட்ட போய் இந்த நற்செய்தியை அறிவிக்க முடியாது. அவர் சென்று எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டு சிலுவையில நிறைவேற்றிட்டு அவர் பரலோகம் போயிட்டாரு. இப்ப வந்துட்டு அந்த மீட்பை அது வானதூதர்களாக கூட செய்ய முடியாது. இப்ப இந்த மீட்பை கொண்டு போய் சேர்க்கிறது நம்ம ஒவ்வொருவருடைய வேலையா இருக்குது.
அப்ப அந்த மீட்பை நம்ம கொண்டு போய் செய்யறப்ப நம்மளுக்கு வரக்கூடிய இன்னல்கள், துன்பங்கள் இதெல்லாம் நம்ம வந்துட்டு இன்முகத்தோட தாங்கிக்கணும். அதுதான் புனித சின்னப்பர் வந்துட்டு கொலோசியர் 1:24 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு. இப்பொழுது உங்கள் பொருட்டு துன்புறுவதில் நான் மகிழ்ச்சி கொள்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? எப்படி வந்துட்டு கிறிஸ்து தம் உடலாகிய திருச்சபைக்காக வேதனையுற்றார், அவர் மேலும் பட வேண்டிய வேதனையை என் உடலில் ஏற்று நிறைவு செய்கிறேன். இது வந்துட்டு அவர் ஜெயில இருந்து எழுதுறாரு. எப்படியாப்பட்ட மனநிலை பாருங்களேன் அவருக்கு. இப்ப நம்ம அதுதான் ஒரு உண்மையான ஊழியக்காரனுடைய மனநிலை இதுதான். சரிங்களா? என்ன சொல்றாரு? மக்களின் பொருட்டு, விசுவாசிகளின் பொருட்டு நான் துன்பப்படுறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இதுதான் நம்ம இங்க பார்க்கணும். ஒரு ஊழியக்காரனின் மனநிலை நற்செய்தி அறிவித்து மக்களுக்காக துன்பப்படுறதுல சந்தோஷமா இருந்தாங்கன்னா அவங்கதான் உண்மையான ஊழியக்காரர். ஐயோ நான் என் ஊழியம் பண்றேன், எனக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் வருது, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு யாராவது அப்படி புலம்பிட்டு ஊழியம் செஞ்சாங்கன்னா அவங்க உண்மையான ஊழியக்காரர் இல்லை அப்படின்னு நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா சிஸ்டர்ஸ்? இப்போ எபிரேயர் 12:2 ஜீசஸ் வந்துட்டு அவரு எப்படி அவர் தாம் அடையவிருந்த மகிழ்ச்சியின் பொருட்டு இழிவையும் பொருட்படுத்தாமல் சிலுவையை ஏற்றுக்கொண்டார். இன்முகத்தோடு சிலுவையை ஏற்றுக்கொண்டார். இன்னைக்கு நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம அந்த பாடுகள் எல்லாம் எப்படி ஏற்றுக்கொள்றோம்? இப்படி அப்போஸ்தலர்கள், சீடர்கள் இவங்களுக்கு இருந்த மனநிலை, ஜீசஸ்க்கு இருந்த மனநிலை நம்மளுக்கு இருக்கா அப்படின்னு நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அப்போ வந்துட்டு ஜீசஸ் இங்க என்ன சொல்றாருன்னா, ஒரு ஆத்மாவை ரட்சிக்க மறுபடியும் இப்ப ஜீசஸ் வந்துட்டு இந்த ரட்சிப்பை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்ம வேலை. அந்த ரட்சிப்பை சேர்க்கிறப்போ எவ்வளவு துன்பங்கள், இன்னல்கள் எது வந்தாலும் அதை நம்ம தாங்கிக் கொள்ளணும். ஏன்னா எதுக்காக தாங்கிக் கொள்ளணும்? இப்ப ஒரு குழந்தைக்கு நம்ம இவ்வளவு காரியம் செய்யறோம். எதுக்காக செய்யறோம்? அந்த குழந்தை மேல வச்ச அன்பினால. அப்ப ஜீசஸும் வந்துட்டு நம்ம மேல வச்ச அன்பினால அவருடைய உயிரை கொடுத்து ரத்தம் சிந்தி நம்மளை மீட்டுட்டு அவர் பரலோகம் போயிட்டாரு. ரட்சிப்பை கொடுத்துட்டு போயிட்டாரு. அந்த ரட்சிப்பை கொண்டு போய் சேர்க்கறதுனால வரக்கூடிய இன்னல்களை நம்ம வந்துட்டு அதை ஏற்றுக்கொள்ளணும். அதுதான் கடவுளுக்கு பிரியமான காரியம். சரிங்களா? அப்ப இப்படிதான் நம்ம வந்துட்டு ஆத்ம ஆதாயம் செய்யணும். அப்போ ஊழியத்தில் எவ்வளவு பிரச்சனைகள் அப்படின்ட்டு புலம்புறவங்க உண்மையான ஊழியம் செய்யல. நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேன். அப்போ வந்துட்டு இப்போ லூக்கா, இப்போ நம்ம ஒருத்தர் கடவுளை அன்பு செய்யறோம் அப்படின்னு நினைச்சுக்கிங்க. இப்போ லூக்கா 17 நம்ம இந்த 10 லெப்ரசி மக்களை பற்றி நான் சொன்னேன் இல்லையா? 10 தொழுநோயாளர்கள் ஜீசஸ் கிட்ட வர்றாங்க. அப்ப அவங்க வந்துட்டு ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு தன் தொழுநோயை நீங்கும்படி கடவுள்கிட்ட வந்து இறங்கி ரொம்ப இரக்கமா மன்றாடுறாங்க. ஆனா ஜீசஸ் வந்துட்டு அங்க அது வாசிக்கிறப்ப உங்களுக்கு தெரியும், அங்க ஜீசஸ் வந்துட்டு அவங்களுக்கு ப்ரேயர் பண்ணி அங்க சுகமாக்கின மாதிரி சொல்லப்படலை. சரிங்களா? அவர் ஒரே ஒரு விஷயம் சொல்றாரு, நீங்க போய் உங்களை குருக்கள் கிட்ட காண்பீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவங்க வந்துட்டு ஜீசஸ் கிட்ட நம்பிக்கை இருந்ததால அந்த நம்பிக்கையோட கடவுள் கிட்ட வந்தாங்க. ஜீசஸை நம்புறவங்க எல்லாருமே கடவுளை அன்பு செய்யக்கூடியவங்களா இருப்பாங்களா? ஜீசஸை நம்பி நம்ம வர்றோம், ஆனா ஜீசஸ் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, ஆனா வந்துட்டு நம்ம நம்புற எல்லாருமே கடவுளை அன்பு செய்யக்கூடியவங்களா இருப்பாங்களா? நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா வந்துட்டு நம்ம நம்புறோம், ஆனா வந்துட்டு கடவுள் மேல நம்பி கடவுள்கிட்ட வர்றோம், ஆனா வந்துட்டு முழுமையா நம்ம கடவுளை அன்பு செய்யறோம், ஆனா வந்துட்டு அந்த அன்பு முழுமையை அடையாததால் தான் இந்த 10 தொழுநோயாளர்கள் வர்றாங்க. ஜீசஸ் கடவுள் சொல்றாரு, நீங்க போய் உங்களை குருக்கள் கிட்ட காண்பீங்கன்னு. அப்படி போற வழியில தான் அவங்களுக்கு அது ஹீலிங் நடக்குது. அந்த ஹீலிங்கை பெற்றுக்கொண்டு அதுல ஒருத்தர் தான் கடவுள் மேல அன்பு இருந்ததால் தான் அந்த ஒருத்தர் மாத்திரம் வந்து திரும்பி வந்து கடவுளுக்கு நன்றி செலுத்த வர்றாரு. இப்ப நம்ம எந்த கேட்டகரியில இருக்கிறோம்? நம்ம கடவுள்கிட்ட வந்து ஒரு நன்மையை பெற்றுக்கொண்டு நம்ம இப்படி இந்த மாதிரி நன்மையை நம்ம பெற்றுக்கொண்டோம்னா கடவுள்கிட்ட வந்து அப்படியே சாஷ்டாங்கமா விழுந்த, ஆண்டவரே எனக்கு இவ்வளவு செஞ்சிட்டீங்க ஆண்டவரே, நான் என்ன செய்யணும்? அப்போ நம்ம கடவுளுக்கு விரும்புறது ஒன்னே ஒண்ணு, அந்த ஆத்மா, அழியிற ஆத்மாவை ஆண்டவர் பார்த்து கொண்டு வந்து சேர்க்கிறது தான். இப்போ பவுல் வந்துட்டு பவுல் வந்துட்டு ஒரு ரோமை குடிமகனா இருக்கிறாரு. பவுல் வந்துட்டு 1 கொரிந்தியர் 9:19 இறைவார்த்தையில் நம்ம வாசிக்கிறப்போ, நான் யாருக்கும் அடிமையா இல்லாதிருந்தும் பலரை கிறிஸ்துவிடம் கொண்டு வர என்னை எல்லாருக்கும் அடிமையாக்கி கொண்டேன். யூதரை கிறிஸ்துவிடம் கொண்டு வர யூதருக்கு யூதரை போலானேன். ரொம்ப நல்லா இருக்கு பாருங்களேன். இது வாசிக்கிறப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ சீரியஸா இதை வாசிச்சுட்டு உள்வாங்கினேன். அப்போ யூதருக்கு யூதரை போலானே, நான் திருச்சட்டத்திற்கு உட்படாதவனாய் இருந்தும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வர அச்சட்டத்திற்கு உட்பட்டவர் போலானேன்.
திருச்சட்டத்திற்கு உட்படாதவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வர திருச்சட்டத்திற்கு உட்படாதவர் போலவும் ஆனேன். ஆனால் நானோ கடவுளின் சட்டத்திற்கு உட்படாதவன் அல்ல, ஏனெனில் நான் கிறிஸ்துவின் சட்டத்திற்கு உட்பட்டவன். வலுவற்றவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வர வலுவற்றவர்களுக்கு வலுவற்றவன் ஆனேன். அப்ப சொல்றாரு, எப்படியோ ஒரு சிலரையாவது மீட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்ப அவரோட அங்க மனநிலையை பாருங்க, எந்த நோக்கத்துல அவர் இதை செய்யறாரு. எப்படி கடவுள் மேல இருக்கிற அந்த வைராக்கியம், அன்பினால எப்படியாவது இந்த மக்களை நான் வந்துட்டு மீட்டுட்டு கடவுள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும். அவரை சிலுவையில அறைய முடியாது, அவர் ரோமை குடிமகன். அதனால அவரு எப்படியாவது இந்த ஆன்மாக்கள் மீட்டு கடவுள்கிட்ட சேர்க்கணும் அப்படின்றதுக்காக போராடிதான் இந்த இறைவார்த்தையில இப்படி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நற்செய்தி அறிவிக்கிற நாம நற்செய்தி பணி, யாரெல்லாம் நம்ம நற்செய்தி பணி செய்யறோமோ கடவுள் சொல்றாரு. நற்செய்தி பணின்றது ஒரு மைக்கு வச்சு செய்யறதுதான் நற்செய்தி பணி கிடையாது. ஒரு பிரைஸ் அண்ட் வர்ஷிப் செய்யறது, ஒரு இன்டர்செசரி ப்ரேயர் பண்றது, நம்ம ரெகுலரா ஜூம்ல வந்து ஜெபிக்கிறது, பிளஸ் ஒரு ப்ரேயர் மீட்டிங் நடக்குதுன்னா நம்மளுக்காக ஒரு ஜீசஸ் மினிஸ்ட்ரி ப்ரேயர் மீட்டிங்கே நடக்குதுன்னா நிறைய மக்கள் நம்மளோட மினிஸ்ட்ரி நல்லா நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபாதர் சிஸ்டர்ஸ் அன்றாடம் திரைக்கு பின்னாடி இருந்து ஜெபிச்சுன்னு இருக்காங்க. ஆனா நம்ம திரைக்கு முன்னாடி யாரெல்லாம் இந்த ஊழியம் பண்றோமோ அவங்கதான் நம்மள ஃபோக்கஸ் பண்றாங்க இல்லையா? அப்ப நம்ம ரொம்ப டேஞ்சரான ஜோன்ல இருக்கிறோம். அப்ப நம்ம எந்த மனநிலையில இந்த நற்செய்தி பணி செய்யறோம்? நான் ஒரு நற்செய்தி பணி செய்யறதால ஆண்டவர் என்ன குறிச்சு அகமகிழ்றாரா? ஒரு மரித்து போயிருக்கிற ஒரு ஆன்மா, நரகத்துக்கு போகக்கூடிய ஒரு ஆன்மாவை தடுத்து நிறுத்தி ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறேன். அப்ப ஆண்டவர் இந்த நற்செய்தி நான் செய்யற பணி கடவுளுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குதா? அந்த ஆன்மாக்களை மீட்கிற பணியில ஆண்டவர் என்ன குறிச்சு சந்தோஷம் அடைகிறாரா? ஜீசஸ் சந்தோஷம் அடைந்தா பரலோகமே சந்தோஷம் அடையுது. அப்ப எப்படி கடவுளை சந்தோஷப்படுத்த முடியும்? அழிவிலிருந்து ஒரு ஆன்மாவை மீட்டு கடவுள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுதான் கடவுளுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. அப்ப நம்ம வந்துட்டு நற்செய்தி பணி செய்யறதுல நம்ம எந்த நோக்கத்துல, எந்த ஆட்டிடியூட்ல நம்ம இந்த நற்செய்தி பணி செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் கடவுள் நம்மளுக்கு ஒரு நற்செய்தி பணி நம்ம ஸ்பிரிச்சுவல் எல்டர் கில்பர்ட் பிரதர் வழியா தர்றாரு. அப்ப அந்த நற்செய்தி பணி எனக்கு அந்த அனுபவம் இருக்கு. நான் ரீசெண்டா தான் வந்ததால அப்ப ஃபர்ஸ்ட் கில்பர்ட் பிரதர் என்கிட்ட பிரைஸ் அண்ட் வர்ஷிப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். அப்ப வந்துட்டு நான் உண்மையிலேயே நான் அதுக்காக ரொம்ப ஏக்கமா இருந்தேன். ஆனா பிரதர் அது தர்றப்போ நான் வந்துட்டு ரொம்ப சந்தோஷத்தோட ஏற்றுட்டேன். ஆனா அதை செய்யறப்ப நான் ரொம்ப பயந்தேன், எப்படி நம்ம செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பல செய்யறப்போ அந்த ஒரு ஏக்கம் எனக்கு இருந்தது. அப்போ ஃபர்ஸ்ட் நான் நற்செய்தி பணிக்குள்ள வந்து இந்த பிரைஸ் அண்ட் வர்ஷிப் பண்றப்ப இருந்த அந்த அன்பு, அந்த முதல் அன்பு இப்ப எனக்கு இருக்குதா அப்படின்னு சிந்திச்சு பார்க்கணும். இது நான் 3 years பேக் இந்த நற்செய்திக்குள்ள வந்தேன். அப்ப இருந்த அதே அன்பு, அதே தாக்கம், அதே ஏக்கம், அதே கடவுளுக்கு இன்னும் நான் அதிகமா ஊழியம் செய்யணும் அப்படின்ற அந்த முதல் அன்புல ஏதாவது குறைவு இருக்கா நம்ம செக் பண்ணணும். அப்போ அந்த அன்பு, ஐயோ ஏன் தான் பிரதர் வந்துட்டு இப்படி எனக்கு அடிக்கடி இப்படி மெசேஜ் போடுறாரோ, ஏன் தான் இப்படி எனக்கு அடிக்கடி பிரைஸ் அண்ட் வர்ஷிப் தர்றாரோ, இப்பதானே நான் போன வாரம் தானே பண்ணேன் அப்படின்னு புலம்புனோம்னா நம்மளுக்கு வந்துட்டு கடவுள் மேல இருக்கிற அன்புல சம்திங் இஸ் லேக்கிங், ஒரு பழுதுபட்டு இருக்கு. அப்ப அதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். இப்ப நம்ம இன்னைக்கு அப்ப கடவுளுக்கு எப்பயுமே அந்த முதல் அன்பு, அதான் புனித சின்னப்பர் சொல்வாரு, அன்பு, நம்பிக்கை, அன்பு, எதிர்நோக்கு, இதுல அன்புதான் தலை சிறந்தது. அப்ப நம்ம கடவுள் மேல அன்புதான் எல்லாற்றுக்கும் முக்கியமானது. கடவுள் மேல் வைக்கிற அன்பு, அந்த அன்பினால் தான் நம்ம எல்லா காரியமே சாதிக்க முடியும். இப்ப வந்துட்டு நம்ம நாட்டுல 3 to 4% ஆஃப் கிறிஸ்டியன்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா நிறைய மக்கள், நிறைய அப்போஸ்தலர்கள், வேத சாட்சிகள் நம்மளுக்காக ரத்தம் சிந்தி மறிச்சிருக்காங்க. அதனால்தான் இன்னைக்கு நம்ம ஒரு 3 to 4% ஆஃப் கிறிஸ்டியன்ஸ் நம்ம இந்தியாவில இருக்கிறோம். அப்போ நம்மளும் வந்துட்டு நம்ம ரோம்ல நம்ம பார்த்திருக்கோம். ரோம்ல வந்துட்டு கொலோசியம்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்கு. அங்க கிறிஸ்தவர்களை நிறைய ஒரு பெரிய ஃபுட்பால் கிரவுண்ட் மாதிரி ஒரு பெரிய கிரவுண்ட் நம்ம நெட்ல எல்லாம் பார்த்திருப்போம். அது ஒரு பெரிய மைதானம். அதுல வந்துட்டு சென்டர்ல கிறிஸ்தவர்கள் எப்படி சித்திரவதை பண்ணாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். அப்ப ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்களை நடுவுல விட்டு நிறைய சிங்கங்கள், பசியோட நிறைய நாள் பட்னி போட்ட சிங்கங்களை வச்சு அந்த கிறிஸ்டியன்ஸை பீறி போட்டு அவங்கள அது ரத்தம் சொட்ட அது கீழ்ச்சி சாப்பிடுறத அந்த கொலோசியத்துல பல மக்கள் வேடிக்கை பார்த்து சிரிக்கிற மக்கள், இதெல்லாம் நடந்தது. இப்பேற்பட்ட மக்கள் ரத்தம் சிந்தனால்தான் இன்னைக்கு எங்கெல்லாம் வேத சாட்சிகள் மரித்தார்களோ அங்கெல்லாம் வந்துட்டு நிறைய கிறிஸ்டியானிட்டி வளர்ந்தது. சரிங்களா? அப்போ இந்த மாதிரி இந்த தலைமை பீடமா இருக்கக்கூடிய இந்த ரோம் இன்னைக்கு
அந்த வேத சாட்சிகள் மறிச்சதால இது நம்மளுக்கு இப்போ ஒரு பெரிய தலைமை பீடமா மாற்றப்பட்டது. ஸோ எங்கெங்கெல்லாம் ரத்தம் சிந்தி நம்ம கிறிஸ்டியன்ஸை மறிக்க வைக்கிறாங்களோ அதெல்லாம் வந்துட்டு நிறைய ரிவைவலுக்குள்ள வர்றதை நம்ம பார்க்குறோம். இப்போ வந்துட்டு நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்ம வந்துட்டு 1 கொரிந்தியர் 9:19-22 ஒருவரை கிறிஸ்துவிடம் கொண்டு வரை அவர் எவ்வளவு பாடுபட்டார் இல்லையா? அப்ப அதே மாதிரி நம்ம வந்துட்டு ஒரு ஆத்மா ஆதாயம் செஞ்சு அவங்களால நம்மளுக்கு துன்பம் வருதுன்னா நம்ம அவங்களை எப்படி எந்த கண்ணோட்டத்துல பாக்குறோம்? பரவாயில்ல, இது நான் நற்செய்தி பணிக்காத இந்த துன்பத்தை நான் ஏற்றுக்கொள்றேன். ஏன்னா கடவுள் மீது வைத்த அன்பினால நான் இந்த நற்செய்தி பணி செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்றுக்கொள்ள மனநிலைக்கு நம்ம வரணும். இப்போ ஒண்ணு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். டிஎல் மோடி அப்படின்ற ஒரு ஊழியக்காரர் இருந்ததை நிறைய டைம் நம்மளுக்கு கில்பர்ட் பிரதர் அவரை கோட் பண்ணியிருக்கதை நம்ம கேட்டிருக்கிறோம். அந்த டிஎல் மோடி அப்படின்றவர் சொல்றாரு, அவருக்கு இருந்த ஒரு அன்பு பாருங்க. யாராவது நரகத்துக்கு போகணும்னு இருந்தாங்க அப்படின்னா என்னோட டெட் பாடி மேல நடக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, அவர் சொல்றாரு, நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஒரு ஆன்மா கூட நரகத்துக்கு நான் போக விட மாட்டேன். எப்படியாப்பட்ட வைராக்கியம் பாருங்க அந்த ஊழியக்காரருக்கு. இப்போ இந்த மனநிலையில நம்ம ஊழியம் செஞ்சோம்னா நிச்சயமா நம்ம ஊழியத்துல கடவுள் ரொம்ப அகமகிழ்வார். அப்போ செயின்ட் பிளஸட் லூசியா பிக்காட்டா அப்படின்ட்டு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ உன் துன்பத்தை வெளியில சொன்ன அப்படின்னா நீ கடவுளை அன்பு செய்யலன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம துன்பத்தை மற்றவங்க கிட்ட சொல்றோமா? அப்ப அந்த துன்பத்தை கடவுள்கிட்ட ஒப்பு கொடுத்து ஆத்ம ஆதாயம் செய்யறதுக்காக ஒப்பு கொடுக்கக்கூடிய மனநிலை நம்மளுக்கு கொடுக்கணும் தான் இவங்களாம் நம்மளுக்கு கற்பிக்கிறாங்க. ஸோ நம்ம எல்லாம் வந்துட்டு இப்ப கண்களை மூடி நம்மளை ஒப்பு கொடுப்போமா? இப்போ ஆத்ம ஆதாயம் செய்வது எவ்வளவு முக்கியமான செயலா இருக்கிறது. நம்ம எந்த மனநிலையில இது வரைக்கும் ஊழியம் செஞ்சிருக்கிறோமோ தெரியாது. ஆனா இனி வந்துட்டு நம்ம கடவுளுக்கு உகந்த முறையில அவர் விரும்புற அளவுக்கு நம்ம ஊழியத்தை செய்யணும். எந்த மக்கள் மேன்மை பாராட்டணும், ஒரு அன்புக்காக, பெருமைக்காக, இதெல்லாம் வந்துட்டு இந்த உலகத்தில் நம்மளுக்கு போயிடும். அப்ப நம்ம கடவுளுடைய ராஜ்யத்துல ஒரு நல்ல ஒரு சன்மானம் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஏன் ஊழியத்துல ஆண்டவர் மகிழ்ச்சி அடைகிறாரா அப்படின்னு பார்க்கணும். ஸோ இப்பேற்பட்ட ஊழியத்தை செய்ய நம்ம கடவுள்கிட்ட நம்மளை அர்ப்பணித்து ஜெபிப்போம். சிஸ்டர்ஸ், நம்மளை எல்லாம் கண்களை மூடி ஒரு நிமிடம் ஒப்பு கொடுப்போம். நன்றி ஆண்டவரே, நன்றியோட துதிக்கிறோம் தகப்பனே. அப்பா, நீர் கொடுத்த இந்த இறை பகிர்வுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். அப்பா மோடி என்னும் ஊழியரை குறித்து ஆண்டவரே நாங்கள் கேள்விப்பட்டோம் ஆண்டவரே. அப்பா, அவருக்கு இருந்த வைராக்கியம் ஆண்டவரே, அதே வைராக்கியம் ஆண்டவரே எங்களுக்கும் கொடுத்து அநேக ஆத்துமாக்களை ஆண்டவரே நீர் விரும்புவது ஒரு மனிதனின் ஆன்மா ஒன்றியுமே. நாங்கள் எதையுமே உமக்கு தானமாக கொடுக்க முடியாது தகப்பனே. அனைத்தும் நாங்கள் உம்மிடமிருந்து பெற்றுக்கொண்டது. பாவத்தை தவிர மற்ற எல்லாமே ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்தது தகப்பனே. இதோ எங்களை முழுவதுமாக உங்களுடைய கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இப்பேற்பட்ட ஒரு வைராக்கியம் உள்ள வாஞ்சியை எங்களுக்கு கொடுத்து அநேக ஆத்துமாக்களை உம்மிடம் வந்து கொண்டு சேர்க்கக்கூடிய பிள்ளைகளாக, அப்பா, ஊழியக்காரர்களாக நாங்கள் மாற தகப்பனே உம்முடைய கருத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் காத்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்ஸ்.